தீராத நோய்களையும் தீர்க்கும் பன்னீர் இலை விபூதி. மகத்துவம் அறிவோம். இறை வழிபாட்டில் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது விபூதி. விபூதி என்றாலே மிகச்சிறப்பு. அதிலும் பன்னீர் இலையில் வைத்து தரப்படும் விபூதியானது அருமருந்தாக விளங்குகிறது. பன்னீர் இலை விபூதி. பன்னீர் இலையில் வழங்கப்படும் விபூதியானது தீராத நோய்களையும் தீர்க்கும் என நம்பப்படுகிறது. இந்த பன்னீர் இலை விபூதியானது திருச்செந்தூரில் மிகவும் பிரசித்தி வாய்ந்ததாகும். முருகனின் அறுபடை வீடுகளுள் ஒன்றான திருச்செந்தூரில் சிறப்புமிக்க பன்னீர் இலை விபூதி இன்றளவும் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதியின் மகிமை. இக்கோவிலில் பன்னீர் மரங்களாக முருகப்பெருமானை வழிபட்ட தேவர்கள் இருப்பதாக ஐதீகம். இதனாலேயே இம்மரங்களிலிருந்து பெறப்படும் பன்னீர் இலைகளும் மகத்துவம் பெற்றதாய் இருக்கின்றன. முருகனின் ஒரு பக்கத்திற்கு 6 கரங்கள் என இருபக்கங்களையும் சேர்த்து 12 கரங்களைப் போலவே பன்னீர் மரத்தின் இலைகளும் 12 நரம்புகளை கொண்டுள்ளன. இந்த பன்னீர் இலைகளால் வழங்கப்படும் விபூதியானது முருகப்பெருமான் தன் 12 கரங்களாலேயே வழங்குவதாக நம்பப்படுகிறது. இந்த பன்னீர் இலை விபூதியில் வேத மந்திர சக்திகள் நிறைந்துள்ளது என்பது ஐதீகம். சுவாமி ஆதிசங்கரர் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்ட பொழுது திருச்செந்தூர் வந்து பன்னீர் இலை விபூதியை பெற்று குணமடைந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இறைவனுடைய பூஜைக்குரியதான இந்த பன்னீர் இலை விபூதியை பக்தர்கள் பத்திரமாக தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்று துன்பங்கள் வரும் நேரத்தில் முருகப்பெருமானை வேண்டி பூஜித்து அணிந்து கொள்கிறார்கள். இந்த பன்னீர் இலை விபூதியை அணிவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் முருகப்பெருமான் நம்மை காத்தருள்வார் என்பது நம்பிக்கை.